வெல்கம் டு மம்மிஸ் கிச்சன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான மட்டன் தம் பிரியாணி மெகா சைஸில் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட அளவு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் மட்டனை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது கூடயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு குக்கரில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பிரியாணி குண்டால ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடானதுமே பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சது. பெரிய வெங்காயம் நல்லா வணங்கட்டும். அதுலேயே நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மட்டனோட கொழுப்பு எடுத்து நம்ம தனியாக வச்சுருந்தோம், அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். பிரியாணியில் கொழுப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வேக விடலாம். அடுப்பு நல்லா எரியுது, நல்ல ஃப்ளேம் இருக்கணும் இதுக்கு. இப்போ அரைச்சி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து பொன்னிறம் ஆகணும், அது வரை நல்லா வணங்கட்டும். இப்போ இதுலேயே நம்ம இஞ்சி அரைச்சி வச்சது போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் நம்ம அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வணக்கி விடலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வணங்கணும். இஞ்சி பூண்டு போட்டால் கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால் அடிக்கடி வணக்கி விடணும். இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மட்டனில் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் அளவாகவே சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளி, இதுவும் நல்லா வணங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். இது நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. இதோட வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரை நல்லா வணங்கட்டும். இப்போ இதில் மல்லி, புதினா, பச்சை மிளகா இது 3ஐயும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ சூப்பராக ஃப்ளேவராக வந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் வணங்கின உடனே நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி தயிர் ஊற்றிக்கலாம். தயிரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதில் மட்டனை போட்டுக்கலாம். வேக வச்ச மட்டனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மட்டன் ஏற்கனவே கொஞ்சம் வெந்துருச்சு, அதனால் கொஞ்சம் நேரம் வணக்கி விட்டாலே போதும். அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வணங்கட்டும். இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியே இருக்குது, அதையும் ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி அளக்கும்போது அதையும் சேர்ந்து அளந்து ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம்.
இப்போ தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுமே நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டால் உடனே வெந்துடும் சீக்கிரமாகவே. அதனால் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுங்க. அரிசியை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு போடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு உதிரியாக சாப்பாடு வேணும்னா தண்ணி அளவாக வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி எதுவும் பிடிக்கலை. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம தம் விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். தம் விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் போடுறோம். இப்போ தண்ணி நல்லா குறைஞ்சிருச்சு. இன்னும் 10 மினிட்ஸ் ஆனால் போதும். நம்ம தம் விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடியில் இருக்கிற அரிசியெல்லாம் மேலே வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ தம் போட்டுக்கலாம். நல்லா ஈவனாக எல்லாத்தையும் அமுத்தி விட்டுட்டு மேலே தட்டு மூடி நெருப்பு எடுத்து மேலே போட்டுக்கலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தம் விட்டோம்னா சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆயிரும். நல்லா ஈவனாக பரப்பி விட்டுக்கலாம். அடுப்புலையும் கீழே கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நெருப்பெல்லாம் எடுத்துடலாம். வெறும் கறி மட்டும் இருந்தால் போதும். இதிலே தம் ஆயிரும். இனி அடுப்பு எரிக்க வேண்டாம். இப்போ நம்ம 15லேருந்து 20 மினிட்ஸ் தம் விட்டால் போதும். இப்போ நமக்கு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா தம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்கு. சாப்பாடு உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வேணுமா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி. தேங்க்யூ.